பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16 அக்டோபர் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. சரி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசலுக்கு விஜய் தாமதமே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஐ அறிக்கை வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். பட் பொறுப்பு அவர் தான், இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கிறணும். சரி ரைட்டு. அடுத்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ்ப்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர் 15 அப்படின்றது உலக வெண்கோள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்கோள் அப்படின்னா ஊன்றுகோலை தான் அப்படி சொல்கிறாங்க. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளோட தன்னம்பிக்கை, சுதந்திரமான வாழ்க்கை அடையாளமாக, சரிங்களா, அவங்களோட பார்வையற்ற மாற்றுத்திறனுடைய நபர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களோட தன்னம்பிக்கை, சுகாதார வாழ்க்கை, அதை வந்து குறிக்கோளாக கொண்டு ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 15 உலக வெண்கோள் தினமாக அனுசரிக்கப்படுது, கடைபிடிக்கப்படுது, சரிங்களா. ஸோ அதே மாதிரி அக்டோபர் 15 தான் ஐயா டாக்டர் அப்துல் கலாமோட பிறந்த நாளும் கூட. சரியா, ரைட்டுப்பா. வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கலாம். என்னென்னா, மரம் வளர்ப்பு தொழில்நுட்ப பயிலரங்க தொடக்க விழா எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கு. சரி ரைட்டு, ஓகே. அடுத்து இன்றைக்கி நியூஸ் கம்மி தான். அதாவது ஒரு தனியார் பல்கலைக்கழகங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 100 ஏக்கர் நிலம் அது தொடர்ச்சியாக தேவைப்படுது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, உச்சவரம்பை அதிகரிக்கணும், இப்போ இருக்கிறது பத்தாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது அந்த உச்சவரம்பு எவ்வளவுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாநகராட்சிக்குள்ளே இருந்தால் 25 ஏக்கருக்கு குறையாமல் இருக்கலாம். நகராட்சி அல்லது பேரூராட்சி பகுதிகளுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்னா அதை உருவாக்க 30 ஏக்கருக்கு குறையாமல் அமைச்சிக்கலாம், சரிங்களா. நகராட்சி பேரூராட்சி பகுதியில் பிற இடமாக இருந்தால் 50 ஏக்கருக்கு குறையாமல் ஒரு பல்கலைக்கழகங்கள் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்குப்பா. ஸோ இந்த சட்ட திருத்த மசோதா ரொம்ப முக்கியம். மசோதா தான், அது சட்டமாக இருந்ததை பார்ப்போம், சரிங்களா. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க மாநகராட்சி பகுதியாக இருந்தால் 25 ஏக்கர் குறையாமல் இருந்துக்கலாம், பேரூராட்சி நகராட்சி பகுதியாக இருந்தால் 30 ஏக்கர் குறையாமல் இருந்துக்கலாம். இதுவே வந்து பிற இடமாக இருந்தால் 50 ஏக்கருக்கு குறையாமல் ஒரு நிலத்தை வச்சுக்கலாம் பல்கலைக்கழகங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அதாவது மகாராஷ்டிராவில் நக்சலைட்டுகள் சரணடைஞ்சிருக்காங்கப்பா. ஸோ மகாராஷ்டிராவோட முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர் தலைமையில் அவரிடம் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. இதில் முக்கியமாக அந்த தலைவர், நக்சல் தலைவர் பேர் என்னதுன்னா பூபதி. இவர் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுறாரு. ஏன் அப்படின்னா, இவரோட தலைக்கு வந்து 6 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு இவரை தேடிட்டு இருந்தாங்க. இந்த இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அதாவது 31 மார்ச் 2026 நக்சல்களை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு நடத்திட்டுருக்காங்க உள்துறை அமைச்சகம் சார்பாக. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக இதை பார்க்குறாங்க, சரிங்களா. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கூட ரீசெண்டாக ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடத்தினாங்க. பிளாக் ஃபாரஸ்ட்னால் தெலுங்கானா சத்தீஸ்கர் எல்லை பகுதியில் இருக்க நக்சலைட்டுகளை தேடுற நடவடிக்கை. அப்போ ஒரு நக்சலைட்டோட தலைவர் ஒருத்தர் கொல்லப்பட்டார். இந்த பூபதி, இவர் வந்து பேசிக்லேருந்து நக்சலைட்டை உருவாக்குனவர். ஸோ இவரே வந்து சரணடைஞ்சிருக்காரு. 54 ஆயுதங்களை வந்து ஒப்படைச்சிருக்காங்க, சரியா, ரைட். அடுத்தது ஐநா மனித உரிமை கவுன்சிலோட உறுப்பினர் பதவியில் 7வது முறையாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குப்பா. ஸோ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலை. அதாவது அதுபடி 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 3 வருஷத்துக்கு உறுப்பினராக இந்தியா இருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 47 நாடுகள் இந்த UNHRCயில் இதாக இருப்பாங்க, உறுப்பு நாடுகளாக இருப்பாங்க. இதில் வந்து ஒவ்வொரு கான்டினெண்ட்டுக்கும், சரிங்களா, ஒவ்வொரு கான்டினெண்ட்டுக்கும் இவ்வளோ இடங்கள்னு ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுபடி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 13 இடங்கள், ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு 13 இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2006 சரிங்களா, 2006 இந்தியா உறுப்பினராக இருந்திருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ 7வது முறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சர்க்குலேஷன் மெத்தடில் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. 47 நாடுகளை சேர்ந்த உறுப்பினர்கள் இதில் இருக்கலாம், சரியா. சரி, அப்போ அது கேட்கலாம், UNHRC யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஐநா மனித உரிமை கவுன்சிலில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னா 47 நாடுகள், சரிங்களா. சரி ரைட்டு. வேறு இதில் வந்துட்டு எல்லாமே ஃபைனல்ஸ் ஓரியன்டாக வந்தால் நம்ம பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லை. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சுல்தான் ஜோஹர்
கோப்பை வந்து ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையது. ஸோ இது ஃபைனலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து புதிய அமைப்புக்கான வரைவு விதிகள் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் வெளியீடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் அது உங்களுக்கு நாளைக்கு எடுத்து சொல்லிடுறேன்ப்பா. சரிங்களா? இந்த இதை நாளைக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு. வேறு இது வளிமண்டலத்தில் கரியமில்லா வாயுவோட அளவு வந்து 2024ஆம் ஆண்டில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1957 இதை அளவீடு தொடங்கினதுக்கப்புறம் இதோட அதிகபட்ச உச்சம் 2024 பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பதிவாயிருக்கு அதுக்கான யூனிட் கொடுக்கல, ஆனால் இது மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, இன்றைக்கி நியூஸ் வந்துட்டு அவ்வளோதான்ப்பா. வேறு எதுவும் இல்லை. சிறப்பான நியூஸ்ன்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. இன்றைக்கி நியூஸ்ன்றது இவ்வளோ தான். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.